மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இப்போ இந்த கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் ஓவரால் கட் ஆஃப் எப்போ சார் வரும், ஃபைனல் ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மிக குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 30லேருந்து 40 நாட்களுக்கு நம்மளால் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹைட்டு தொடர்பான இந்த கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லா கேஸுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். இல்லை, உயர்நீதிமன்றத்தில் மற்றும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 158.5 அதாவது 0.5 ரிஜெக்ட் ஆனவங்க இப்போ 156.5 அல்லது 158.5 அல்லது 169.5 அல்லது 166.5 இந்த மாதிரி வாங்கிட்டு அந்த 0.5 ரிஜெக்ட் ஆனாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு திரும்பவும் அந்த யார் வழக்கு தொடுத்திருந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு மீண்டும் உடற்தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஊர்ஜிதமான தகவல் தான், உண்மையான தகவல். ஸோ இந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து பிசிக்கல் நடத்தினா கூட அடுத்த மிக குறைந்தபட்சம் ஒரு மாதம் கழித்து தான் பிசிக்கல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ அதன் பிறகு அவங்க திரும்பியும் ஒரு ஓவரால் கட் ஆஃப் ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு மிக குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 40 நாட்களுக்கு மேலே கால அவகாசம் ஏற்படும். இதுக்கிடையில் இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு வழக்கம் நிலுவையில் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்களுக்கும் பிஎஸ்டிஎம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு ஏப்ரல் 24லேருந்து ஜூன் 24க்கு 2 மாதம் தள்ளி வச்சிருந்தாங்க. அதுவும் நாளை நீதிமன்றத்தில் வருது. ஸோ இதெல்லாம் நடந்து இதன் பிறகு தான் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஆனால் போலீஸ் ரிசல்ட்டாக இருந்தால் மிக குறைந்தபட்சம் இன்னும் 30லேருந்து 40 நாளுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. எஸ்ஐ நாளைக்கு வழக்கு என்ன நடக்குதோ அதை பொறுத்து அடுத்த அப்டேட் தெரியப்படுத்துவோம். ரைட், சிறப்பு.